வெல்கம் டு சரசூஸ் சமையல். இன்றைக்கி சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் முறுக்கு மாவில் தான் நம்ம ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோங்க. இந்த முறுக்கு மாவை வச்சு முறுக்கும் செய்யலாம், ரிப்பன் பக்கோடாவும் செய்யலாம். ரொம்ப அருமையாக வருங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த முறுக்கு மாவில் ரிப்பன் பக்கோடா செஞ்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி 1/2 கிலோ பாக்கெட்டில் 2 எடுத்துக்கிட்டோங்க. அதாவது 1 கிலோ மாவு எடுத்துக்கிட்டோம், முறுக்கு மாவு. அதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் 1/2 கிலோ பாக்கெட் தேவைனாலும் எங்ககிட்ட வாங்கிக்கலாம். 1 கிலோ பாக்கெட்டாகவும் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் முறுக்கு மாவு தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. அப்புறம் இந்த முறுக்கு மாவுக்கு நாங்கள் இன்றைக்கி பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஏன்னா கலர் மாறாமல் இருக்கும். அதனால் பச்சை மிளகாய் அரைச்சி போட்டு தான் செஞ்சுருக்கோம். அப்புறம் நான் இந்த முறுக்கு மாவில் கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கேங்க. உங்களோட ரிப்பன் பக்கோடா அச்சு கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் எள்ளு போடுங்க, இல்லைன்னா எள்ளு சேர்க்காதீங்க. பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கு சேர்த்தாச்சுங்க. இப்போ பச்சை மிளகாயும் பூண்டையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அரைச்சிட்டு இதையும் நல்லா வடித்து எடுத்துக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது, இல்லைன்னா நம்ம பிழியும் போது அப்படியே அந்த ஹோலில் போய் அடைச்சிக்கும். ரிப்பன் பக்கோடா அச்சில் போய் அடைச்சிரும். அதனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம தாராளமாகவே விட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி விட்டு தானே மாவு பிசைய போகிறோம். அதனால் தண்ணி விட்டு இந்த மாதிரி தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கடையில் நம்ம தேவைக்கு பொறுப்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, வெண்ணெய் ஒரு 1/2 கிலோவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. 1 கிலோவுக்கு இப்போ 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து அதை கொஞ்சம் லேசாக சூடேற்றிட்டு இப்போ இந்த முறுக்கு மாவோட சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நல்லா சூடு இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய், பூண்டு தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். முந்தி காலத்துலலாம் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மியில் அரைச்சிட்ருப்பாங்க. அதனால் அம்மியில் அரைக்கும்போது அதெல்லாம் அப்படியே போட்டு பிசைஞ்சிருவாங்க. நல்லா நைஸாக அரைப்பாங்க. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால வடிகட்டிக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. வரமிளகாத்தூளும் போடலாம், ஆனால் கலர் நல்லா செவந்துடும். அப்படிங்கிறனால நான் பச்சை மிளகாய் இன்றைக்கி அரைச்சி போட்டிருக்கேங்க. சாரி, பெருங்காயம் போடாமல் விட்டாச்சுங்க. இப்போ தண்ணியில் கரைச்சிட்டு நாங்கள் இப்போ இதையும் ஊற்றிட்டு பிசைஞ்சுக்க போகிறோங்க. ஏன்னா அப்படியே போட்டால் அப்படியே ஒரு இடத்துல பிடிச்சிருக்கும், ஒரு இடத்துல பிடிக்காமல் இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் தண்ணியில் கரைச்சி இப்போ இந்த மாவோட சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள், இப்போ முறுக்கு மாவு பதத்துக்கு தான் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்ச மாவை நம்ம முறுக்கச்சில் போட்டுக்கலாம். ரிப்பன் பக்கோடா அச்சு நம்ம போட்டுக்கணுங்க. போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் காஞ்சிட்ருக்கிற எண்ணெய் கூட கொஞ்சம் மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. நல்ல கரகரப்பு கொடுக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விடும்போது அந்த ஹோலில் அடைக்காமல் இருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், எள்ளு உங்களோட அச்சு பெருசாக இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைன்னா எள்ளு போடாதீங்க. அந்த ஹோலில் அடைச்சிரும். எனக்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஹோலில் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இனிமேல் நம்ம ரிப்பன் பக்கோடா செய்யும்போது எள்ளு வேண்டாம், பெருங்காயமும் உப்பு போட்டால் போதுமானது அப்படின்னு முடிவு பண்ணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வந்திருக்கு. பிழிஞ்செடுக்க நல்லா எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாங்க. இப்போ அடுத்தடுத்த ரிப்பன் பக்கோடாவையும் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சிடலாம். பாருங்கள், இதில் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அடைக்கிறது தெரியும். பார்த்திங்களா, முதல்ல இது நல்லா வந்துச்சு. அடுத்தடுத்துல லேசாக அப்படியே அந்த கண்ணில் புழிஞ்சிருக்கிறது சின்ன சின்னதாக வந்திருக்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்புறங்க இந்த முறுக்கு மாவு நீங்கள் அதிகமாக பிசைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிறது கூட நல்லது. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆனோன்னா கொஞ்சம் இருகல் ஆயிடுது. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு போட்டால் தான் சரியாக வருது. அதனால் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இப்போது சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட் முறுக்கு மாவில் ரிப்பன் பக்கோடா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம புழுங்கலரிசி ஊற வச்சு அரைச்சி முறுக்குக்கு மாதிரியே மாவு அரைச்சி அதில் பொட்டுக்கடலை மாவெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் ரிப்பன் பக்கோடா செய்வோம். ஆனால் இந்த மாதிரி எங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேயும் நீங்கள் வாங்கி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா வருது. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் புழுங்கலரிசி ஆட்டிட்டு கூட நீங்கள் செய்யலாங்க. இப்போ நம்மளோட ரிப்பன் பக்கோடா சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் முறுக்கு மாவில் ரெடி ஆகிடுச்சுங்க. எனக்கு இந்த தூக்குக்கு ஒரு தூக்கு அளவு கிடச்சிருக்குங்க. 1 கிலோவுக்கு. தீபாவளி நெருங்கிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க இப்போ வீடியோவில் போயிட்டுருக்கு இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. முறுக்கு மாவு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் நம்பர் கொடுக்குறேங்க. அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் சுட்டதுக்கப்புறம் மேலே பாலித்தீன் கவர் வச்சு அதுக்கப்புறம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். மழை காலம் இல்லைங்களா, அப்போ தான் நவுத்து போகாமல் இருக்கும். என்னங்க, இன்றைக்கி சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் முறுக்கு மாவை வச்சு நான் செஞ்ச இந்த ரிப்பன் பக்கோடா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க.
இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்டில் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்குற நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. முறுக்கு மாவு தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாங்க. நன்றிங்க.